தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, தென்காசி, நெல்லையில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழையும், குமரி, விருதுநகர், திருப்பூர், கோவை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல்லில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூரில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோரம், கேரள கடலோரம், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மாலத்தீவு மற்றும் தெற்கு அந்தமான் கடலில் தென்மேற்கு பருவமழை துவங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஆண்டுதோறும் மே மாதம் 22ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடலோர பகுதிகளில் தொடங்குவதும், இந்திய நிலப்பரப்பில் கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதி வாக்கில் துவங்குவதும் இயல்பு. இந்த நிலையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை 3 நாட்கள் முன்கூட்டியே துவங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை மாலத்தீவு, குமரி கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல், நிக்கோபார் தீவுகள் மற்றும் தெற்கு அந்தமான் கடலின் சில பகுதிகளில் துவங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் மே மாதம் 31ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஆரப்பாளையம் வைகை ஆற்றை ஒட்டியுள்ள சுரங்கப்பாதை முழுவதுமாக மழைநீர் தேங்கியுள்ளதால் கனப்போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நண்பகம் முதல் இரவு வரை பரவலாக கனமழை பெய்தது. இதனால் மாநகரின் பல்வேறு முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியது. சில இடங்களில் கழிவுநீர் வெளியேறி மழைநீருடன் கலந்து சாலைகளில் ஓடியது. ஆரப்பாளையம் கருடர் பாலம் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரையில் 1 மணி நேரமாக பெய்த மழையால் அரசு மருத்துவமனையை மழைநீர் சூழ்ந்து மக்கள் அவதியடைந்தனர். மதுரை மாநகரில் மாட்டுத்தாவணி, அண்ணாநகர், தெப்பக்குளம், வண்டியூர், செல்லூர், சிம்மக்கல், கோரிப்பாளையம், தெப்பக்குளம், யானைக்கல் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திடீரென பெய்த மழையால் மருத்துவமனை வளாக சாலையிலும் கோரிப்பாளையம் மருத்துவமனை சாலைகளிலும் மழை நீர் சூழ்ந்து மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதேபோல வைகை ஆறு பாயும் தென்கரை, வடகரை சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே கிழக்கு ஆவணி மூல வீதியில் மழைநீர் குளம் போல தேங்கி காணப்படுகிறது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. அந்த பகுதியில் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டது. தேனி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அருவி, ஆறு, கண்மாய் குளங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போடி நாயக்கனூர் அருகே உள்ள குரங்கணி மலைப்பகுதியில் உள்ள அருவி நீரோடை பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் ஆபத்தை உணராமல் வனத்துறையினரின் எச்சரிக்கையை மீறி அருவிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து வனத்துறை ஊழியர்கள் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். குரங்கணி மலைப்பகுதிகளில் இணைய தொடர்பு முற்றிலும் இல்லாதது குறிப்பிடத்தக்கது. மழைக்காலங்களில் ஆபத்தான பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் செல்வதை வரைமுறைப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. காரியாபட்டி அருகே உள்ள செவல்பட்டி, ஆவியூர், கல்குறிச்சி, மல்லாங்கிணறு, அரசங்குளம், தோணுக்கால், தோப்பூர், வையம்பட்டி, திருச்சுழி, நரிக்குடி போன்ற பகுதிகளில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த மழையினால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் ஓடியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் அவ்வப்போது விட்டு சாரல் மழை பெய்து வந்த நிலையில் மானாமதுரை நகர்பகுதி, சிப்காட், கீழமேல்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோவை மற்றும் புறநகர் பகுதியில் பலத்த மழை பெய்த நிலையில் அவிநாசி சாலையில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலத்திலிருந்து மழைநீர் அருவி போல் கொட்டிய வீடியோ வலைதளங்களில் பரவி வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை சுற்றியுள்ள கீழ்கொடுங்காலூர், காவேடு, மருதாடு, கடைசிக்குளம், புருதூர், சென்னாவரம் உள்ளிட்ட இடங்களில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி, மடப்புரம், வேலூர், விட்டுக்கட்டி, வரம்பியம், மணலி, ஆலத்தம்பாடி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று, இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள வத்திப்பட்டி, மணக்காட்டூர், சிறுகுடி, செந்துறை, சமுத்திராப்பட்டி ஆகிய இடங்களில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் கேரள மாநிலம் வயநாடு செல்லும் மலைப்பாதையில் சுமார் 20 அடி சாலையில் விரிசல் ஏற்பட்டு ஒரு பகுதியே சரிந்து விழுந்தது. கைதுகொல்லி பகுதியில் கடந்த 3 நாட்களாகவே சாலையில் விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த மழையால் விரிசல் விரிவடைந்துள்ளது. தற்போது மணல் மூட்டைகளை வைத்து போலீசார் தற்காலிக தடுப்புகள் அமைத்துள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்லும்படி நெடுஞ்சாலைத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய கனமழை கொட்டி தீர்த்ததால் தற்காலிக தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. குருவராஜா பாளையத்தில் இருந்து பாலப்பாடி செல்லும் வழியில் இருந்த தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. அந்த கிராம மக்கள் 8 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலையில் பாலத்தை விரைவில் கட்டி முடிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்திர காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் அருகில் செல்ல வேண்டாம் என்று ஊராட்சி நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கொல்லிமலை, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, மாசிலா அருவி, புளியஞ்சோலை ஆகிய இடங்களுக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடை உத்தரவை மீறி சுற்றுலா பயணிகள் சிலர் நீர்வீழ்ச்சி மற்றும் அருவிகளுக்கு சென்று குளித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. பென்னாகரம் அருகே காவிரி கரையோரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மூதாட்டி மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நாகமரை பகுதியில் தற்காலிக குடிசை அமைத்து தங்கி வந்த குப்புசாமி, சுந்தரி தம்பதியினர் காவிரி கரையோரங்களில் மீன்பிடித்து வந்தது தெரியவந்தது.
இடி மின்னலுடன் பெய்த மழையின் போது மீன்பிடித்துக் கொண்டிருந்த மூதாட்டி சுந்தரி மின்னல் தாக்கி உயிரிழந்தார். சடலத்தை கைப்பற்றிய ஏரியூர் போலீசார் பென்னாகரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் அகரம், அரசம்பட்டி, பாரூர், செல்லம்பட்டி, நாகரசம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கர்நாடகாவின் பெங்களூரு நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. பெங்களூருவில் வெயில் வாட்டி வந்த நிலையில் தண்ணீர் தட்டுப்பாடும் தலைவிரித்தாடியது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே வானம் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் மதியம் கனமழை பொழிந்தது. இதனால் பெங்களூர் நகரம் குளிர்ந்தது. திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் ஆங்காங்கே ஒதுங்கி நின்றனர். மதுரையில் மேம்பால பணிக்காக தோண்டிய பள்ளத்தில் பாய்ந்த ஆட்டோவால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனிடையே கோரிப்பாளையம் செல்லூர் செல்லும் சாலையில் 6 பயணிகளுடன் சென்ற ஷேர் ஆட்டோ மேம்பால பணிக்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் பாய்ந்தது. அடலல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் விரைந்து வந்து அனைவரையும் மீட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனிடையே மதுரையில் சாலை பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் சென்ற இருசக்கர வாகனம் ஒன்று வடிகாலில் விழுந்து விபத்தில் சிக்கியது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட வாகன ஓட்டி இருசக்கர வாகனத்தின் வேகத்தினை கட்டுப்படுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அவிநாசி மற்றும் திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ராவுத்தம்பாளையம், வேலாயுதம்பாளையம், ஆட்டையம்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை நீடித்தது. பொங்குபாளையம் பகுதியில் மழைநீர் கரை புரண்டு ஓடியது. தாழ்வான பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. இருப்பினும் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூரில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். திருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் திருப்பூரின் பல்வேறு சாலைகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மும்மூர்த்தி நகர், ஜெயலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மழைநீரை உறிந்து வெளியேற்ற வாகனங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியது. மாட்டுத்தாவணி, தல்லாகுளம், வண்டியூர், புதூர், சிம்மக்கல், ஆரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதுடன் தாழ்வான பகுதிகளில் குளம் போல் தேங்கியது. இதனிடையே வைகை ஆற்று தரைப்பாலம் அருகே மழைநீர் தேங்கி நின்ற நிலையில் அங்கு பணியில் இருந்த போலீசார் அடைப்பை சரி செய்து போக்குவரத்தை சரி செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மழைநீருடன் கலந்தோடிய கழிவுநீரால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது. திருத்தணி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆறுமுகசாமி கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குளம் போல் தேங்கி நின்றது. இதனால் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் கழிவுநீரில் நடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.